புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், கருக்கா, குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 10வது நாளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். நெடுவாசல் அருகே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 3 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இங்கே எரிவாயு எடுத்தான்னா எங்களுக்கு குடிநீர் கிடைக்காது, விவசாயம் பண்ண முடியாது. நாங்கள் இந்த குழந்தைய கொண்டு எங்கே நாங்கள் படிக்க வச்சு எங்கே ஆளாக்குறது, எந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது? நாங்கள் போக மாட்டோம், உயிரை விடுவோமே தவிர நாங்கள் வெளியூருக்கு போக மாட்டோம், இங்கே எடுக்க விட மாட்டோம். இப்போ தான் சார் ஒரு வாரமாக நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகிறோம். அதை தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஒழியும் வரை, இந்த திட்டத்தை ரத்து செய்யும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். எல்லா தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் இந்த 100 கிலோமீட்டர் சுற்றளவில் எத்தனை மக்கள் தொகை இருக்கோ அனைத்து பேரையும் இணைந்து நாங்கள் போராடுவோம். இந்த போராட்டம் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் விவசாய நிலத்தை பாதிக்கக்கூடாது. மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் இளைஞர்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் விவசாயத்தை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் செயல்படுத்தி வருகிறது. இதற்கு தற்போது பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் திருவாரூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இளைஞர்கள் சார்பில் நகராட்சி அலுவலகம் எதிரில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பகுதி விவசாயம் வேளாண்மை மண்டலமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும். விவசாயிகள் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். அவருடைய தொழில் விவசாயம் ஆகும். ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் விவசாயம் தடைபட்டுவிடும். இந்த மண் பாலைவனமாக மாறிவிடும். இதை எதிர்க்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்த மண்ணை நாங்கள் பாதுகாப்போம். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை மாவட்ட விவசாயிகளின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றார். நிலத்தடி நீர் முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். அதனால் அந்த பகுதி மக்கள் அனைவருடைய விவசாயமும் பாதிக்கப்பட்டுவிடும். அந்த பகுதியில் வாழ்கிற அனைத்து பகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்களும் சிதைந்து போகும், பாதிக்கப்படும் என்று மக்கள் அச்சப்படுகிறார்கள். இது ஒரு நியாயமான அச்சம். இதனை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த பணியை தொடங்குகிற நேரம் என்பதையும் மத்திய அரசு கொஞ்சம் உணர்வோடு இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு இன்றைக்கு கடுமையான வறட்சியின் பிடியில் இருக்கிறது. காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். காலத்தோடு பணிக்கு வராத அரசு ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய நாராயணசாமி, புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு நடத்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகளோ புதுச்சேரி மாநிலத்தில் அனுமதி பெற்றால் ஒழிய அவர்களால் அந்த எரிவாயு திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. மாநில அரசு விவசாயிகள் எதிர்க்கின்ற காரணத்தால் அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசானது இந்த இயற்கை எரிவாயு எடுக்கின்ற திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை மத்திய அரசுக்கு புதுச்சேரி மக்களின் சார்பாகவும் காரைக்கால் பகுதி விவசாயிகளின் சார்பாகவும் நான் கூறிக்கொள்கிறேன். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட ஜெயலலிதா பெயரில் விழா எடுப்பதா என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தண்டனை பெற்றிருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். எனவே அவருடைய பெயரில் பல திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் அல்லது புதிய திட்டங்களுக்கு அவருடைய பெயரை வைத்து அந்த பணிகளை தொடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரக்கூடாது. அதை உடனடியாக இந்த அரசு தடுத்தாக வேண்டும். அரசு கட்டிடங்களில்
ஏன் இதே தலைமைச் செயலகத்திலே கூட உள்ளே நுழைகிற போது அவருடைய படங்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவருடைய பெயரில் அவருடைய படங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சருடைய அறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, பல இடங்களில் அந்த படங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் அந்த பிரச்சனையை கிளப்புகிற போது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை கூட வரக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளரை சந்தித்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவரும் நாங்கள் சொன்னதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கேட்டு உரிய நடவடிக்கை நிச்சயமாக நான் சட்ட ரீதியாக எடுப்பேன் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். சட்டசபையில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சியை பிடிக்க மு.க. ஸ்டாலின் பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்து சதி திட்டம் தீட்டியதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறும் ஸ்டாலின், அண்ணா மரணத்தில் உள்ள மர்மத்தை கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். ஏற்பட்டதோ 87 அதுபோல சட்டமன்றத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து விட்டு மீண்டும் ஆட்சி பிடித்து விடலாம் என்பதற்காக ஸ்டாலின் ஒரு சதி வைக்கிறார். யார் துணையுடன்? இதே பன்னீர்செல்வம் துணையுடன் தான் நடைபெற்றது. அதுதான் இங்கு இது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்ற புரட்சி தலைவி அம்மா அல்லும் நகரம் பாடுதன் உயிரை மாய்த்தார்களே, அந்த இயக்கம் ஒன்றுபட்டு இந்த ஆட்சியை காக்க வேண்டும் என்பதற்காக நாம் போராடுகின்ற. சென்னை மாநகரம் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2வது முறையாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 100 நகரங்கள் முதற்கட்டமாக ஸ்மார்ட் சிட்டியாக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை மாநகரத்தை ஸ்மார்ட் சிட்டி ஆக்குவது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி 2வது முறையாக இன்று நடைபெறுகிறது. இதில் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்படும் கட்டமைப்புகள் குறித்து விளக்கப்படுகின்றன. சென்னை நகர சாலை திட்டங்கள், குழந்தைகள், முதியோர்கள் அமர்வதற்கான இடம், இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள் செல்வதற்கான தனித்தனி பாதைகள் உள்ளிட்டவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை வரை நடைபெறும் ஒத்திகை நிகழ்வில் காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கான பணிகள் 3 மாதத்தில் தொடங்கும் என்று சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி குறித்த 2வது கட்ட ஒத்திகை பாண்டி பஜார் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதனை சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் திட்டத்தில் முதற்கட்டமாக பாண்டி பஜார் பகுதியில் நடைபாதை வளாகம் அமைக்க 55 கோடி ரூபாய் முதல் 60 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்றும் தெரிவித்தார். ஷாப்பிங் பண்ணுறதே ஒரு ப்ளஷரபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்கிறோம். ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபெசிலிட்டி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் வசதியாக தான் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 1.5 மாதத்தில் நம்ம டெண்டர் வைப்போம். அதுக்கப்புறம் பணிகள் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 3 to 4 மந்த்ஸில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இன்னும் மேஜர் ஒர்க் இருக்காது. ஸோ எப்படி நீங்கள் இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த பணி முடிஞ்சிருக்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மதுரை அருகே மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரியாணி திருவிழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டீஸ்வரர் கோவில் ஞாபகமாக முனியாண்டி விலாஸ் உணவகங்கள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பல்வேறு ஊர்களில் உணவகம் நடத்தி வரும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் மகா சிவராத்திரியை நேற்று அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பட்டாசு வெடித்து மேள தாளத்துடன் திருவிழா கொண்டாடினர். இதையடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக பிரியாணி திருவிழா நடைபெற்றது. இதனை பெறுவதற்காக அருகில் உள்ள கிராம மக்கள் வரிசையில் நின்று வாங்கி சென்றனர். முடிச்சிருந்தாலும் படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போகாமல் எங்கள் பாரம்பரிய தொழிலில் முன்னாடி ஹோட்டலில் நடத்தணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. நான் வந்து கோடம்பாக்கத்தில் முன்னாடி நடத்துகிறேன். சரிங்களா? இங்கே வந்து இப்போ எல்லாருமே வந்து நேர்த்திக்கட்டணம் வந்து ஆடு, கோழி எல்லாத்தையுமே இங்கே செலுத்துகிறாங்க. அதை வந்து இங்கே வெட்டி சுத்தம் செஞ்சு நல்ல சுத்தமான முறையில் பிரியாணி செஞ்சு நாங்களே பாக்கெட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 3000 பாக்கெட்டு செஞ்சுருக்கோம். இங்கே 10,000 பேருக்கு மேலே சுற்று வட்டாரத்துலேருந்து வந்து உணவு வாங்கி அவங்க மகிழ்ச்சியோடு திரும்பி செல்கிறாங்க. யாருக்குமே வந்து வர்றவங்களுக்கு உணவு இல்லைன்னு இல்லாமல் எல்லாருக்குமே உணவு கொடுத்துட்றோம்.
இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாகை அருகே தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது தாக்கப்படுவதும் அச்சுறுத்தப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாக தெரிவித்துள்ள ஜி கே வாசன், இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 60 மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட 123 படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழக மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக பாதுகாப்பு நலத்துறை, சிறை மற்றும் தாம்பரம் மனநல காப்பகம் ஆகியவற்றில் காலியாக உள்ள உளவியல் நிபுணர்களுக்கான 8 காலி பணி இடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் 8 மையங்களில் நடைபெற்று வரும் தேர்வை 2407 பேர் எழுதுகின்றனர். மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு நடைபெறும் தேர்வில் இன்று முதல் தாள் தேர்வும் நாளை 2ஆம் தாள் தேர்வும் நடத்தப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நேர்காணல் நடத்தி அதன் அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும். இது 8 போஸ்ட்டுக்கான எக்ஸாம். இது நடக்குது. இதில் பார்த்தோன்னா எக்ஸாம் எப்படி நடக்குதுன்னா 100 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, அதில் 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும், 25 ஆப்டிடியூட் வரும். மீதி 100 தமிழ் 10th பேசிக் இருக்கும். அதுதான் எக்ஸாம் இன்றைக்கி. 200 மார்க்கான கொஷின் அது 300 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. 200 கொஷின் வரும், 300 மார்க் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. அது நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து கட்டாக விடுவாங்க. விட்டு செலெக்ஷன் கிரேட் விடுவாங்க. அதன் பிறகு இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு அதன் பிறகு தான் செலெக்ஷன்லாம் வரும். அதுக்கு திருப்பூரில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டை உள்ளடக்கிய அமராவதி நகரில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். குடிநீர் பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளிடம் பல முறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் திருப்பூர் தாராபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் புதுச்சேரி மதுபானங்களை பதுக்கிய அதிமுக மாவட்ட பிரதிநிதி முத்துராமலிங்கம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது வீட்டில் பதுக்கி இருந்த 537 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். முத்துப்பேட்டை அருகே மருதங்காவெளி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் அனுமதியின்றி புதுச்சேரி மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அவரது வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து காவல்துறை அவரை கைது செய்தனர். நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் 460வது கந்தூரி பெருவிழா கொடியேற்றத்துடன் வரும் 28ஆம் தேதி துவங்குவதை முன்னிட்டு பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு தர்காவில் உள்ள பெரிய மனோரா, கால்மாட்டு மனோரா உள்ளிட்ட 5 மனோராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு தொழுகை மற்றும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டன. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வரும் மார்ச் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேனி மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் இடியும் நிலையில் உள்ளதால் புதிய வீடுகள் கட்டித்தருமாறு அரசுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் மயிலை ஒன்றியம் அடுத்த அண்ணாநகர் காலனி பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது மேற்கூரைகள் பெயர்ந்து விழுவதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்துடனே வாழ்ந்து வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஏழ்மை நிலையில் உள்ள தங்களுக்கு அரசு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. பிள்ளைய மழை பொண்ணு இன்னும் மழை காலம் வந்துச்சுன்னு சொன்னால் பூராமே பயந்ததே நடுங்கணும், கீழே விழுந்துருந்தோம். இங்கே பாருங்க, எத்தனை வீட்லேயும் போய் வீட்டுக்கெல்லாம் போய் பாருங்க, பூரா கம்பி தான் தெரியுது. ஆளுகளை போட்டு அமைக்கிறது, இளந்தார் பிள்ளைகளை போட்டு அமைக்கி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் கூட்டு போய் பார்த்து வந்தோம். காலு கையில் விழுந்து இந்த கம்பி கிழிச்சு அதுக்கு என்னான்னு பார்க்குறாங்க. நான் செய்கிறேன், உதவி செய்கிறேன், நான் வீடு கட்டி விடுறேன்றாங்க. யாருமே கேட்டால் இது வரைக்கும் யாருமே முன்னாடி வரல. மழை காலத்தில் எப்போ இடிஞ்சு விழும்ன்ற ஒரு இதே தெரியாமல் இருக்குது. அதனால் ஒரு அரசாங்கம் நாங்கள் இது வரைக்கும் எத்தனை முறையாக தடவை கிராம பஞ்சாயத்துக்கும் தெரிவிச்சிட்டோம், கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு தீர்வுமே எங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை, கண்டுக்கவே மாட்டுறாங்க.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தென்னிந்திய அளவிலான 3 நாள் கபடி போட்டிகள் தொடங்கின. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிகள் துவங்கின. 3 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பதற்காக சென்னை, பெங்களூரு, திருவனந்தபுரம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 14 அணியினர் வந்துள்ளனர். ஆட்டத்தின் முதல் நாளான நேற்று உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்டவையும் இடம்பெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த சுடலைக்கண்ணு தனது குடும்பத்துடன் சங்கரன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக காரில் சென்றுள்ளார். இன்னாமணியாச்சி மேம்பாலம் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றி சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த சண்முக சுந்தரி சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் காரில் பயணம் செய்த சுடலைக்கண்ணு, ஸ்வேதா உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த மூவரும் பாளைய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.